கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கேன். இதாது என்னன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அல்டர்னேட்டிவ் வீடியோஸ் வந்து இந்த பிசி பத்தி வரப்போது. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல் பிசி ரிவீல் பண்ணிட்டேன். அல்டர்னேட்டிவ் வீடியோஸ் பார்க்க நல்லா இருக்கனால பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ எத பத்தி பேச போறேன்னா, நான் வந்து பிசி வந்து எங்க பில்ட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பிசி பில்ட்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் 2 கேட்டகரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லோக்கல்ல ஸ்டோர்ல போய் பிசிக்கான காம்போனன்ட்ஸ்லாம் செல் பண்ணி பிசி பில்ட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நெறைய பேர் வந்து பிசி வந்து ஆர்டர் பண்ற மாரி இருக்கு. அதாவது ஆஃபீஸ் மாரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் சொன்னா, அவங்க பிசி பில்ட் பண்ணி டெலிவரி வந்து அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இவங்க 2க்குமே பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்குன்னா, பிரைசிங் டிஃபரெண்ட் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஷாப்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமா வரும். அப்படி பார்க்கும்போது இவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து எங்க பிசி பில்ட் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல நெறைய பேர் பிசி பில்ட் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு பிசி பில்டுக்கு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கிட்ட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு, கடைசியில யார்கிட்ட நான் பிசி பில்ட் வந்து பண்ணேன். அந்த மாரி விஷயங்கள் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க வந்து பிசி பில்ட் பண்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இல்ல ஆல்ரெடி அந்த ஐடியால தான் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வெல்கம் டூ பில்டிங் மை ட்ரீம் பிசி. நெறைய பேர் அப்படிதான் வீடியோ போடுறாங்க. ஸோ நம்மளுமே சொல்லியாச்சு. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். பிசி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எங்க வாங்கலாம்? எங்க வேணா வாங்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க பிசி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க YouTubeல ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. பிசி ரிலேட்டடா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்போ ரீசென்ட்டா பிசி பில்ட் பண்ணியிருக்காங்க? யார்கிட்ட பண்ணியிருக்காங்க? கடையில பண்ணியிருக்காங்களா? இல்ல இந்த மாரி வந்து ஆன்லைன்ல வந்து பிசி பில்ட் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட பண்ணியிருக்காங்களான்னு வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா வீடியோஸுமே நானுமே பார்த்தேன். நான் பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, கூடவே கொட்டேஷன் வாங்கி பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாரி ஆஃபீஸ் வச்சு பிசி பில்ட் பண்ணி அந்த டெலிவரி மூலமா குடுக்குறவங்கன்னா, பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கனால, நான் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிசி பத்தி நம்பளுக்கு யார் மூலமா நாலேட்ஜ் கிடைச்சதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏ டூ டி பிசி ஃபேக்டரி மூலமா தான் எனக்கு வந்து இந்த பிசி பத்தி நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்ம அவங்க கிட்டயே வந்து பிசினஸ் குடுக்கலாம். ஸோ நம்ம அவங்க வீடியோஸ் வந்து பார்க்குறோம். அவங்க கிட்டயே வந்து பிசி பில்ட் பண்ணா நல்லாருக்கும்னு அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணேன். ஏன் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்றேன்றத நெக்ஸ்ட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கால் பண்றேன். இந்த மாரி எனக்கு பிசி பில்ட் பண்ற ஐடியா இருக்குன்னு சொல்றேன். அவங்களுமே கேட்டுக்கிட்டு ஒரு ஸ்பெக்ஸ் வந்து அனுப்புறாங்க. அது செட் ஆகுதுன்னு மெசேஜ் அனுப்புறேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிப்ளை பண்றாங்க. அடுத்த நாள் கால் வருது. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பேசுறோம். அதுக்கப்புறம் இந்த என்னன்னா, அவங்க வந்து கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் மாரி தான் பேசுவாங்க. அதாவது என்னன்னா, கஸ்டமர் கேர்ல எப்படி பேசுவாங்க, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது டெக்னிக்கல் டீம் அந்த மாரி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி வந்து இவங்க ஜஸ்ட் வந்து ஆர்டர் வாங்குற இதுல மட்டும் தான் இருக்காங்க தவிர்த்து, நம்மளுக்கு எது செட் ஆகுன்ற விஷயங்கள் வந்து பெருசா வந்து பார்க்க மாட்றாங்க. அதுக்கு நம்ம டெக்னிக்கல் டீம் கிட்ட பேசணும். ஸோ, என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நாங்க டெக்னிக்கல் டீம் கூட கனெக்ட் பண்றோம். அவங்க கூட வந்து பேசி நீங்க ஸ்பெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் வந்து கால் பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கல் டீம்லேருந்து. பட் அந்த டைம்ல நான் வந்து அவைலபிள் இல்லனால கால் எடுக்க முடியல. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெக்ஸே வந்து நம்ம பில்ட் பண்ணிடலாமான்ற ஐடியா வந்ததுக்கப்புறம், அவங்ககிட்ட கால் பண்ணா, ரெஸ்பான்ஸே வந்து இல்ல. அதாவது ஸோ ஒரு 2 டேஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அவங்க மெசேஜ் பண்ணி 2 டேஸ் கழிச்சு இந்த மாரி எங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ் வருது. அதனால வந்து நாங்க இப்போதைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுன்ற மாரியான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பிசி பில்ட் பண்ணி வீட்டுக்கே வந்துருச்சு. ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வரைக்கும் அவங்ககிட்டருந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே வந்து இல்ல. என்னன்னா, இப்போ ஏ டூ டி பொறுத்தவரைக்கும், ஏ டூ டின்றது இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேமஸா இருக்காங்க. மெதுமெதுவானா வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா நம்பளோட அர்ஜென்சின்னு இருக்குல்ல. ஸோ நம்பளுக்கு தேவை வந்து ஒரு 1 வீக்ல வந்து நம்ம பிசி பில்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும்போது, அந்த கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செட் ஆகல. ஏன்னா, ஒரு நாள் ஆகுற ஒரு ஒரு ரிப்ளைக்குமே. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஏ டூ டி தவிர்த்து நெறைய பேர் பிசி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுமே வந்து செக் பண்ணலான்னு பார்க்கும்போது, வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பிசி பில்ட் வந்து பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தேன். ஓகே நம்பளுக்கு என்னன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்லைன்ல இந்த மாரி பிசி பில்டுக்கு வந்து ஆர்டர் குடுப்பேன். ஆனா, டைரக்ட்டா தான் போய் பார்த்தீங்கன்னா, பிக்கப் பண்ணிப்பேன். ஏன்னா, இந்த பிசி போர்ட்ருக்கும் இதுல வந்து ஃப்ரண்ட்லயும், சைட்லயும் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இருக்கு. ஒரு ஒரு மாடல்ல பார்த்தீங்கன்னா, கேபினெட் நீங்க செல் பண்றது பொறுத்து. அப்டின்னும்போது டெலிவரி அப்போ கொரியர் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகுது. என்னன்னா சேஃபா பேக் பண்ணாலும்,
ஒரு டைம் போல ஒரு டைம் கிடையாது. ஸோ டேமேஜ் ஆயி தான் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் கேட்டு அது ஒரு தலைவலியா இருக்கு. அதனால நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏ டூ டி செலக்ட் பண்ணது எனக்கு நியர்பை லொகேஷன் தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு 1 ஹவர்ல போய் அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போ முடியும். டைரக்ட்டா வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி யாராச்சும் இருக்காங்களான்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, அ என்னைக்கு வந்து இந்த ஏ டூ டி வேணான்னு முடிவு பண்ணனோ, அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திருந்தேன். என்னன்னா கம்ப்யூட்டர் கம்யூனிட்டின்ற ஒரு சேனல் வந்து பார்த்துருந்தேன். அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் பிசி பில்ட் சம்மந்தமா வீடியோஸ் போடுறாங்க. பிசி பில்டுமே பண்ணி குடுக்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு 1/2 அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா, கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாரி வந்து எனக்கு ஐடியா இருக்குன்னு நான் வந்து பேசினதே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து பேசியிருப்பேன் ஃபர்ஸ்ட் காலே. அந்த ஃபர்ஸ்ட் கால்லே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் வந்து செட் ஆகும். இந்த மாதிரியான பட்ஜெட் வரும். ஸோ அப்புறம் எனக்கு இருந்த டவுட்ஸ் நெறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டேன். என்னன்னா, இப்போ ஏ டூ டி கிட்ட நீங்க பிசி பில்ட் பண்ணும்போது, விண்டோஸ் லெவல் ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. ஆனா இப்போ கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, விண்டோஸ் லெவல் ப்ரோ வந்து அவங்களுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி தராங்க. ஆனா, அதுக்கு சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அசெம்பிள் அப்புறம் பிசி டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த விண்டோஸ் கீ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுவுமே ஃபேர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ரொம்ப அதிகமாலாம் இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி என்னன்னா ஒரு 20 மினிட்ஸ் கால் போச்சா, ஸோ அதில பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, திரும்பியும் வந்து அ கால் பேசினேன். அதுலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. ஒரு 2 டூ 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் மூலமாவும், கால் மூலமாவும் போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கம்ப்யூட்டர் கம்யூனிட்டிக்கு நான் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன். எதனாலனா ரெஸ்பான்ஸ் தான். அந்த ரெஸ்பான்ஸ்லயுமே நீங்க வந்து பார்க்கணும். ஏ டூ டி வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்க. நெறையவே ஆர்டர்ஸ் வரும். அவங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்லோ ஆகும். கம்ப்யூட்டர் கம்யூனிட்டின்றது ஓரளவுக்கு பண்றாங்க. பட் ஆனா உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்ன்றது இப்போ வந்து பெட்டரா இருக்கு. ஆனா அவங்களுமே ரொம்ப வந்து நெறைய ஆர்டர்ஸ் வரும்போது ரிப்ளை பண்றது கொஞ்சம் டஃப்பா தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் வந்து சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இப்போ உடனே பில் பண்ணணும்போது, இவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டரா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கம்பெனி தான் சர்வ் பண்ணேன். இது வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து கிடையாது. ஸோ ஒரு பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. என்னன்னா, இந்த மாரி நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இல்ல இந்த மாரி நான் வீடியோ போட போறேன்னா அவங்களுக்கு தெரியாது. நார்மல் கஸ்டமரா தான் நான் வந்து பேசி நான் பிசி பில்ட் வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பிசி பில்ட் வந்து கடைசில வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிட்டிக்கு தான் வந்து பிசி பில்ட் நம்ம வந்து ஃபைனலா வந்து பண்ணோம். இந்த இதில பிசி பில் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படின்னா, இப்போ இன்னைக்கு நான் வந்து ஆர்டர் குடுத்தேன்னா, நாளைக்கு வந்து கால் பண்ணி அடுத்த நாள் வந்து முடிஞ்சிடும்ன்ற மாரி சொன்னாங்க. 2 டேஸ் தான் வந்து டைம் கேட்டாங்க. அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் போய் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பிசி பிக்கப் பண்ணி நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா, பிசி மட்டும் தான் வந்து பில் பண்ணோம். அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர், கீபோர்ட், மவுஸு அப்புறம் இந்த என்னோட ஏரியால பார்த்தீங்கன்னா, பவர்ன்றது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா வந்து இல்ல. ஸோ அடிக்கடி லோ வோல்டேஜ் வந்து ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் வந்து போட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால யூபிஎஸ்மே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபைனலா வந்து இப்போ பிசினா நம்ம வந்து நம்ம மொபைல் இன்டர்நெட்லாம் பத்தாது. கண்டிப்பா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து போணும். அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இன்னை வரைக்கும் என்னால வந்து வாங்க முடியல. ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு நெட்வொர்க் செல் பண்ண வேற ஒரு நெட்வொர்க் செல் பண்ணா அதிலயும் சில பிரச்சனை. ஃபைனலி இன்னும் அது வந்து முடிவே பண்ணல. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ட் பத்தி நெறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எப்படி வாங்குறத பத்தி தான் இந்த வீடியோல மெயினா வந்து இருக்கும். அதில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன வந்துச்சுன்றது ஃபுல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பிசி பில்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னவா இருந்துச்சு? ஆன்லைன்ல பண்ணீங்களா? லோக்கல்ல போய் ஸ்ட்ரெயிட்டா வந்து பிசி பில்ட் பண்ணீங்களா? பிரைஸ் வந்து எங்க வந்து கம்மியா இருந்துச்சு? ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னவா இருந்துச்சு? எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இப்பவே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.